Hey guys, welcome to Car and Bike Tamil. இன்னைக்கு நம்ம சேனலில் Baleno 2024 ஆல்ஃபா வேரியன்ட் இதுதான் டாப் அண்ட் வேரியன்ட் இந்த பலினோவில். அதை பற்றி தான் ஒரு வாக் அரவுண்ட் வீடியோ பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட்டில் இந்த ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் வந்துருந்து, அதே மாதிரி டிஆர்எல்ஸும் வருது. ஃப்ரண்ட் கிரில் அந்த க்ரோம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப சூப்பராகவே அங்கங்கே அழகாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபாக் லேம்புக்கு மேலேயுமே குரோம் ஸ்ட்ரிப் வருது. வண்டி இந்த கலர் பார்த்தீங்கன்னா நெக்ஸா ப்ளூ கலர். இது வந்து ரொம்ப சூப்பரான கலர். நேரில் பார்க்கும்போது ரொம்ப இந்த வீடியோவில் எப்படி இருக்குன்ற ஜஸ்டிஃபை பண்ணுறதோ நேரில் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இந்த கலரு. இது ஒரு ஸ்பெஷல் கலர்னே தான் மாருதி சொல்கிறாங்க. இது வண்டியோட சைட் வியூ. சைட் மிரரில் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து இன்பில்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது. கீழே பார்த்தீங்கன்னா 360 கேமரா ஃபிட்டிங் கீழே வந்துடுது. இதெல்லாம் வந்து காரோடய வர்றது. உங்களுக்கு டிரைவர் சைடு மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைட் டோர்லையுமே வந்து ரிக்வஸ்ட் சென்சர் பட்டன் வந்துடுது. டாப்பில் ஷார்க் ஃபின் ஆண்டனா கிடையாது. இது டாப் மாடலாகவே இருந்தாலும் நார்மல் ஆண்டனாஸ் தான் வருது. அலாய்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் டைமண்ட் கட் அலாயோட லுக் அண்ட் ஃபினிஷ் இருக்குது. அதனால ப்ரீமியமான ஒரு அலாய் இது. வண்டிக்கு ரொம்ப அழகாகவே டிசைனோட ரொம்ப மர்ஜ் ஆகுது இந்த அலாய் வீல்ஸு. இது டாப் ஆஃப் த லைனில் தான் வரும். இப்போ வண்டியோட பேக் சைட் வியூ போனீங்கன்னா இதுலேயுமே அழகான குரோம் ஸ்ட்ரிப்ஸு, லிப் ஸ்பாய்லர்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த பேக் டெயில் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்லலாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து பலினோ கம்பேர் பண்ணும்போது இப்போ லைட்ஸ் எல்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது வண்டிக்கு. வண்டியில் பார்த்தீங்கன்னா டீஃபாகர் வந்துடுது. அதே மாதிரி ரியர் வைப்பர்ஸும் வந்துடுது. அதே மாதிரி டாப் லைட்டும் வந்துடுது. ரிவர்ஸ் கேமராக்கான ப்ரொவிஷன் இங்கே வச்சுருக்காங்க. அது 360 கேமராவுக்கும் அது யூஸ் ஆகும். அதே மாதிரி வண்டிக்கு அடியில் பார்க்கும்போது ஒரு நீட்டான டிசைன் தான் அடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப க்ளீனாக இருக்குது. வண்டி கீழே பார்க்கும்போது ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க வண்டிக்கு அடியிலையும். இந்த குரோம்லாம் வந்து வண்டிக்கு இன்னுமே ரொம்ப ஒரு ப்ரீமியம் லுக் தான் கொடுக்குது. இப்போது வண்டியோட டிரைவர் சைடு வியூ வரும்போது இப்படி தான் வண்டியோட லுக் இருக்கும். ஆக்சுவலாக நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுனால ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ டிரைவர் சைடில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு ரிக்வஸ்ட் சென்சர் பட்டன், இது எல்லாத்துலேயுமே காமன். இவங்க என்னென்னா கோ பேசஞ்சர் சைடுமே ரிக்வஸ்ட் சென்சர் ரொம்ப நல்ல விஷயம் அது. இப்போ வண்டியோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். லெதர் ரேப் ஸ்டியரிங் வீல் வந்துடுது. நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட உங்களுக்கு நேரில் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோவிலே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நேரில் நீங்கள் அப்போ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு வண்டியை. இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோஸ்க்கான சுவிட்சஸ் வந்துடுது. அதேமாதிரி டோர் லாக் அன்லாக் பட்டன், அதேமாதிரி மீதி விண்டோஸ்லாம் வந்து சேஃப்டிக்காக உள்ள சில்ட்ரன்ஸ் திறக்காமல் இருக்கிற பட்டன் அதில் வந்துடுது. வண்டிக்கு உள்ளே உட்கார்ந்ததுக்கப்புறம் வியூ இப்படி தான் இருக்குது டிரைவர் சைடில் இருந்தால். உங்களுக்கு சென்டர் கன்சோல் பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஜிட்டல் கிடையாது. நடுவில் ஒரு எம்ஐடி டிஸ்பிளே வரும். மீதி ரெண்டுமே அன்லாக் டிஸ்பிளே தான். அதாவது ஸ்பீடு கவுண்ட் பண்ணுறதும் ரெவ் கவுண்டரும் ரெண்டுமே வந்து உங்களுக்கு அன்லாக்கில் தான் வரும். ஃபியூல் கேஜ் எல்லாமே. ஸ்டியரிங் வந்து லெதர் ரேப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த கால், வாய்ஸ் கண்ட்ரோல், வாய்ஸ் கமாண்டுக்குள்ள சுவிச்சஸ்லாம் ஸ்டியரிங் லெஃப்ட் சைடில் வந்துடுது. உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன், ஹெட்ஸ்அப் டிஸ்பிளேக்குள்ள பட்டன் வேணால் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப், எல்லா பட்டன்ஸுமே உங்களுக்கு ரைட் அண்ட் டிரைவருக்கு கன்வீனியன்ட்டான சைடில் கொடுத்துருக்காங்க. சென்டர் டிஸ்பிளே பார்க்கும்போது உண்மையிலே ஒரு பெரிய டிஸ்பிளே தாங்க. இதுதான் வந்து டாப் பண்ணுறதுனால ரொம்ப ப்ரீமியமான சவுண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏசி கண்ட்ரோல் இது எல்லாமே உங்களுக்கு டச் இல்லாமல் பட்டனில் கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது யூஸ் பண்ணும்போது.
கியர் நாப் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு க்ரோம் ஸ்ட்ரிப்லாம் கொடுத்து ரொம்ப மேனுவலுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க. ஏசி வெண்ட் கிட்ட எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஒரு உடன் இன்சர்ட் மாதிரி ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். டேஷ்போர்டு வந்து இப்போது ஃபஸ்ட்டு வந்த பலினோவோட இந்த டேஷ்போர்டு வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. உங்களுக்கு சைடு க்ளவ் பாக்ஸ் வந்து ஒரு டீசெண்டான ஸ்பேஸ் இருக்குது. அதேமாதிரி எல்லா ஆம்ரெஸ்ட்டுமே நம்ம வந்து ஒரு சாஃப்ட் டச் அண்ட் உடன் இன்சர்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ காம்பினேஷனாக ரொம்ப நல்லா இருக்குது. சீட்டில் வந்து ஒரு லெதர் ரேப்பிங் மாதிரி வருது. ஸோ அது ரொம்ப சூப்பராக இருக்குது. சாஃப்டான லெதர் நல்லா இருக்குது. கம்ஃபர்டான சீட்டு, சூப்பரான சீட்டு. ஒரு ஹேட்ச்பேக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு சீட் தான் சொன்னோம். ஸ்டேரிங்கில் உங்களுக்கு க்ரோம்லாம் நல்லா அழகான டச்சஸ் கொடுத்துருக்காங்க. அதே வெளியில் உங்களுக்கு சைடில் டோரில் எல்லா சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கிட் பிளேட்ஸ் வந்து வந்துடுது. ஸோ அது பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பேக் சைடில் டோர் பார்த்தீங்கன்னா நல்ல ஓப்பனிங் இருக்குது எல்லா டோர்ஸுமே. ஸோ ஒரு வயசு அதிகமானவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக உள்ளே ஏறி இறங்கல மாதிரி கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது வண்டி. வண்டிக்கு உள்ளே உட்கார்றது ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. நான் வந்து 6 ஃபீட் ஹைட்டு இருந்தாலுமே எனக்கு ரொம்ப உள்ளே உட்கார்ந்து எந்திக்க ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. இதுதாங்க பேக் சீட்லேருந்து காரோட டேஷ்போர்ட் வியூ. இது தாராளமாக ஒரு பெரிய சைஸ் அடல்ட்டே தாராளமாக உட்காரலாங்க. அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்குது. பேக் சீட்டில் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக ஒரு 3 பேர் உட்காரலாம். ஒரு நல்ல டிஸ்டன்ஸே ட்ராவல் பண்ணலாம். ஐசோஃபிக்ஸ் ஸ்டைல் மவுண்ட் இருக்குது. ஸோ உங்கள் குழந்தை இருந்துச்சுன்னா அது சேஃப்டியாக நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். இந்த காலை வந்து ஃப்ரண்டில் டக் பண்ணும்போது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. சென்டரில் ஒரு அட்ஜஸ்டபிள் ஆம்ரெஸ்ட் இருக்குது. அதேமாதிரி பேக்லேயும் வந்து ஒரு ஏசி ப்ளோயர் இருக்குது. ஸோ கூலிங் ஆகிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குதுன்னு சொல்லணும். 2 சார்ஜிங் போர்ட்டும் பேக் சைடில் வருது. ஸோ எல்லாருமே மொபைல் வச்சுருக்கும் போது ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜ் போர்ட்டுக்காக சண்டை போட தேவையில்ல. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தேவையான அளவு ஃபீச்சர்ஸ் சூப்பரான ப்ரைஸிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட பேக் சைடில் இப்போ பூட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். பூட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த பேக் சைடு பார்சல் ஷெல்ஃப் மாதிரி இருக்குது. இதை ஆக்சுவலாக அந்த கயரை எடுத்து நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பூட் ஓப்பன் ஆகும்போது இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். பூட் ஸ்பேஸ் வந்து தாராளமாகவே இருக்குதுங்க. இந்த ஹேட்ச்பேக்கு ஒரு நல்ல பூட் ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் ஒரு 4 பேர் இல்லை ஒரு 5 பேர் போகிறீங்கன்னா உங்களோட லக்கேஜை தாராளமாக எடுத்துகிட்டு போகலாங்க. அவங்களோட லக்கேஜ் தாராளமாக ஒரு ட்ரிப்புக்கான லக்கேஜை எடுத்துகிட்டு போகலாம். அதேமாதிரி ஏர்போர்ட் சூட் கேஸ்லாம் ஒரு 3லேருந்து 4 வரைக்கும் சைஸை பொறுத்து தாராளமாக வைக்கலாம். இந்த கயிறு தான் சொன்னேன். இதை எடுத்து மேலே மாட்டியாச்சுன்னா நீங்கள் பூட்டை ஓப்பன் பண்ணும்போது தானாகவே அது அப்படியே ஷெல்ஃப் மேலே போயிடும். ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதாங்க 2024 பலினோ ஆல்ஃபா. நீங்கள் இந்த காரை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி சத்தியமூர்த்தி ரிலேஷன்ஷிப் மேனேஜர் நெக்ஸார் நந்தனம் அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவர் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவார்.